வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு என்னன்னா, நம்ம வந்து நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நெறைய போட்டிருப்பாங்க. இல்ல ட்ரெய்னிங்ல வந்து நெறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன இந்த பைட்டிங் பாயிண்ட்ன்றத நம்ம பார்ப்போம். பைட்டிங் பாயிண்ட்னா ஒண்ணும் இல்லங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம கார் கத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னன்னா, 3 கண்ட்ரோல் நீங்க கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு அதாவது கார் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரணும் அப்டின்னுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீர் சொல்லுவாங்க. கீர் சிஸ்டம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த கிளட்ச், பிரேக், ஆக்ஸலரேட்டர் இதெல்லாம் வந்து தெரியணுன்னுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது 4வதுன்னு போயிட்டா தான் இந்த சைடு மிரர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். சென்டர் மிரர் தேவையில்ல. எப்பயாவது பார்த்தா போதும் அப்டின்னுவாங்க. ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டார்ட்டிங் என்ன சொல்லி தருவாங்கன்னா, உங்களுக்கு கியர் பொசிஷன் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து இத்தன கியர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டீரிங் இதான் பொசிஷன் அப்டின்ருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லி தருவாங்கன்னா, கிளட்ச் தான். பிரேக் எப்படி அடிக்கணும், எப்படி ஸ்லோவா பிரஸ் பண்ணணும், ஆக்ஸிலரேட்டர் எப்படி குடுக்கணும், எப்போ குடுக்கணுன்றத விட, எத முக்கியமா சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கிளட்ச மட்டும் தான் முக்கியமா சொல்லிக் குடுப்பாங்க. அ ஏன்னா, வண்டிய ஃபர்ஸ்ட்டு நீங்க வண்டி ஓட்டுறதுல மூவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட்டு மெயின். மூவ் ஆகணும். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, கிளட்ச் தான். இந்த கிளட்ச வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லிக் குடுப்பாங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த பைட்டிங் பாயிண்ட் எதுனா, இன்ஜின விட்டு ரிலீஸ் பண்றது தான் பைட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்ப அ நியூட்ரல்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அ ஒரு வண்டி வந்து நியூட்ரல்ல இருக்கு. அத வந்து நம்ம மூவ் பண்ணணும். அதாவது ஸ்டாப்ல இருக்கு. அந்த வண்டிய மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம கியர் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த கிளட்ச். இந்த கிளட்ச், பைட்டிங் பாயிண்ட் இதெல்லாம் என்னன்றத நம்ம சொல்லிடுவோம். எதுக்காக இந்த கிளட்ச், இந்த பைட்டிங் பாயிண்ட்னா, ஒரு கார் மூவ் பண்றீங்கன்னா, ஆக்சுவலா அப்படி சொல்ல தேவையில்ல. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1 அண்ட் 2 2 ஆப்ஜெக்ட்ட சேர்க்கிற நடு மிட் பாயிண்ட் தான் இந்த கிளட்ச்ன்றது. இந்த கிளட்ச பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ஒரு மேலேருந்து ஒரு பொருள் கீழ போடுறீங்க. அந்த பொருள் கீழ அ விழும்போது பெரிய அடிபடாம நடுவுல ஏதோ ஒரு ஸ்மூத்தான ஒரு ரப்பர் பிளேட் மாரி வச்சா, அது வந்து அடிபடுறது கொஞ்சம் கம்மியாகும். அதே மாரி தான், இப்ப நம்ம வண்டி நியூட்ரல் இருக்கு. கியர் அது அந்த கியர் பாக்ஸ் வந்து இன்ஜின்ல போய் கப்புள் பண்ணணும்னா, டைரக்ட்டா போய் கப்புள் பண்ண முடியாது. வண்டி இன்ஜின் சுத்திட்டு இருக்கிறதுல டைரக்ட்டா போய் கப்புள் பண்ணா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிளட்ச்ன்றது கொண்டு வராங்க. இது வந்து நான் சொல்ற ஐடியா வந்து நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியா. இது வந்து இந்த மாரி ஐடியாலாம் வேற மாரி கூட இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஐடியா என்னன்னா, இத வந்து கியர் அப்ளை பண்றது டக்குன்னு நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதாவது இன்ஜின்ல. அதுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் மாரி. அதாவது நடுவுல ஒரு தடுப்பு. அதாவது தடுப்புன்னு சொல்ல முடியாது. நடுவுல ஸ்மூத்தா வாங்கி குடுக்குறது அப்டின்லாம் அந்த கிளட்ச். இப்ப இந்த கிளட்ச நம்ம ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டோம்னா, ஆ கியர்ல இருந்தா என்னவோ, அதாவது நியூட்ரல்ல இருந்தா என்னவோ, அதே பொசிஷன் கியர்ல இருந்தும் நமக்கு வேல செய்யும். இப்ப நம்ம நியூட்ரல்ல இருந்தா இன்ஜினோட கப்புல் ஆயிருக்காது. அதுவே இந்த கியரும் அப்ளை பண்ணிட்டேன். இன்ஜினோட கப்புலும் ஆயிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கப்புல் ஆவாத மாரி தான் இருக்கும். இது எப்ப வந்து இன்ஜினோட கப்புல் ஆகும்னா, இந்த கிளட்ச நம்ம ஃபுல்லா எடுக்கிறப்ப தான். ஆனா இந்த கிளட்ச உடனே நம்ம எடுத்தா, வண்டி எகிறி ஆஃப் ஆகும். அதுவே இந்த கிளட்ச நம்ம அழுத்தாம இந்த கியர அப்ளை பண்ணா, அப்பயும் வண்டி ஆஃப் ஆகும். இதுதான் வந்து நம்ம சொல்றது என்னன்னா, கியரும் அப்ளை பண்ணிட்டு, கிளட்சையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலீஸ் பண்ணணும்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்படி ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணும்போது, அது கொஞ்சம் அந்த அ கியர் பாக்ஸோட தொடர்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது ஸ்மூத்தா மூவிங் கிடைக்கும். அப்ப நமக்கு மூவிங் கிடைக்கும்போது வண்டி மூவ் ஆரம்பிக்கும். இது வந்து பைட்டிங் பாயிண்ட்ன்னு எது சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின விட்டு கியர் பாக்ஸ் வந்து அதாவது அந்த ஷாஃப்ட் வந்து கொஞ்சம் விலகுறது. அப்ப உங்களுக்கு மூவிங் கிடைக்குது. அந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட் கரெக்ட்டா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் விலகி இருக்கும். அப்ப வண்டி லைட்டா மூவ் ஆகும். ஃபுல்லா மூவ் ஆவாது. அப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் விலகும்போது, இன்னும் கொஞ்சம் வண்டி மூவிங் கிடைக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும்னா, கிளட்சையும் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணலாம். இல்லன்னா, ஆக்ஸிலேட்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மூவ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட் எதுனா, அதாவது ஃபுல் தொடர்பு விட்டு கொஞ்சம் ஒரு 20லேருந்து 30% இதுதான் பைட்டிங் சொல்லுவாங்க. அதாவது 100% கிளட்ச் அழுத்தியிருந்தா புடிச்சிருக்குது. நமக்கு 20-30%லேயே பைட்டிங் பாயிண்ட் கிடைச்சிரும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றது. இந்த பைட்டிங் பாயிண்ட் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆ கா மேக்ஸிமம் இந்த கார்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா கார தாண்டி பஸ்ஸில வரும்போது அவங்க வந்து இந்த பைட்டிங் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளட்ச எடுத்தா வண்டி போகும் அப்படின்றது தான். இது வந்து கரெக்ட்டா அந்த கிளட்ச விட்டு ரிலீஸ் பண்ணும்போது வண்டி ஒரு வைப்ரேஷன் ஆகும். அதாவது ஷேக் கிடைக்கும். ஒரு
மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு டர்ன் கிடைக்கும். அதுதான் பைட்டிங் பாயிண்ட். இப்ப இந்த மாரி நம்ம ஸ்லோவா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே மூவிங் கிடைக்கும். வண்டி ஷேக் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பைட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மூவிங் இன்னும் கொஞ்சம் எடுக்கும்போது மூவ் ஆகலாம், இல்ல வண்டி ஆஃப் ஆகலாம். அந்த மாரி டைம்ல என்னன்னா, நம்ம ஆக்ஸிலேட்டர் குடுத்து வண்டிய மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கேப் தான் பைட்டிங் பாயிண்ட் என்று சொல்றாங்க.